சாப்பாடு செஞ்சோம்னு வாங்க பார்க்கலாம். முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு கிரேவி மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வாங்க பார்ப்போம். இந்த முருங்கைக்காய் போட்டு இது நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டில் தான் கொள்ளையில் காய்ச்சிருந்துச்சு. சூப்பராக இருக்குங்க. இந்த முருங்கைக்காய் ஒரு மட்டன் குழம்பு புளிக்குழம்புலாம் போட்டுச்சோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ தான் காய்ச்சிருக்கு, ரொம்ப நாளைக்கு பிறகு இப்போ தான் காய்ச்சிருச்சு. அதை போய் வாங்கிட்டு வந்து கத்திரிக்காய் அது மாதிரி கடைக்கு போனால் சின்ன கத்திரிக்காயாக கிடந்துச்சு. இந்த மாதிரி கத்திரிக்காயாக கிடந்துச்சு பிஞ்சாக பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து அந்த கத்திரிக்காயும் இந்த முருங்கைக்காயும் போட்டு அழகாக ஒரு தொக்கு மாதிரி செஞ்சுருக்கேன். இது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு ரசம் வச்சுக்கிட்டு இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். இது இப்போ எங்கள் பையன் இது சோத்தில் போட்டே சாப்பிடுவாள், ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். இந்த மாதிரி முருங்கைக்கீரை இதெல்லாம் நிறையா சேர்த்துக்கலாங்க. நிறையா இதெல்லாம் மருத்துவ குணம் இருக்குது. முருங்கைக்காயெல்லாம் இந்த மாதிரி சீசனில் கிடைக்கல நிறையா வாங்கி சேர்த்துக்குவோம். இது எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முருங்கைக்காயெல்லாம் வறுக்கிறோம்ல, உருளைக்கிழங்கெல்லாம் வறுக்கிறோம்ல, அந்த மாதிரி வறுத்துட்டு மிளகாத்தூள் கடுகுத்தம்பூள் போட்டு பொரிச்சிட்டு நல்லா ரெண்டு கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான மஞ்சத்தூள், தேவையான உப்பு, தேவையான மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கிவிட்டு தக்காளி வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கிட்டேன், அப்போ தான் நம்மளுக்கு கிரேவியாக கிடைக்கும் அப்படின்னு. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம இறக்க போகிறப்ப தேங்காயும் சோம்பும் தண்ணி ஊற்றாமல் இடிச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை சேர்த்து பரட்டி எடுத்தோம்னா எண்ணெயும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கணும். அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குங்க. நம்ம எங்கேயாவது வெளியிலலாம் போனோம்னாலும் செஞ்சு எடுத்துட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் முருங்கைக்காய் தொக்கு. அப்புறம் இது நம்ம வீட்டில் ஒரு வாழை பொரிச்சு அதை ஒடிச்சு போட்டு 2 முருங்கைக்கீரை போட்டு துவட்டிட்டேன். வாழைப்பூ பொரியல், அப்புறம் முட்டை அவியல், இது நேற்று வச்ச ரசம், தயிர், சுட சுட சாதம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இவ்வளோ தாங்க சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு இந்த சமையலுக்கு முன்னாடி என்ன செஞ்சோம்னு பார்த்தீங்கன்னா, சீப்பு முறுக்கு, அப்புறம் என்ன கையில் போட்டோம், முறுக்கு வந்து என்ன முறுக்கு போட்டோம் அன்னைக்கு, ஓமம் சேர்த்து. தனியாக ஒருத்தவங்க ஓமம் சேர்த்து கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு எப்போ எப்போதும் போடுற மாதிரி ஜீரகம் எள்ளு எல்லாமே போட்டுக்கிட்டோம். அதில் ஓமத்தையும் போட்டு செஞ்சு கேட்டாங்க. நல்லா செவக்க விட்டு அதை காமி கையில் எல்லாமே பப்பிள் டாப் சுற்றிட்டீங்களா? சுற்றணும், இன்னைக்கு போட்டதுக்கு மட்டும் சுற்றணும் முறுக்கு. இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா செவக்க விட்டு நல்ல செவப்பாக வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நல்லா செவக்க விட்டு இதில் நம்ம என்ன எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம்னா ஓமம் ஒன்றையும் சேர்த்துருக்கோம். ஓமம் சேர்த்து சில பேர் எல்லாருக்குமே பிடிக்கும். நாங்கள் ஓமம் சேர்த்து முறுக்கு செய்கிறதில்ல. எள்ளும் நம்ம ஜீரகம் தான் போடுறது. இது ஓமம் சேர்த்து கேட்டாங்க. எங்கே வெளியில் போகிறாங்க ஒருத்தவங்க, லண்டன், இதெல்லாம் மன்னார்குடிக்கு தான், ஆனால் அவங்க லண்டன் போகிறாங்களா? இப்போ காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு இது 1 வாரத்துக்கு முன்னாடியே ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி காலையிலேயே செஞ்சு இப்போ இது எல்லாமே ஒருத்தவங்களுக்கு தான் போதும். பப்புள் அடிச்சு இந்த மாவு ஐட்டங்களும் கெட்ட வேண்டியதான் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுமாதிரி இந்த முறுக்கும் அவங்களுக்கு தான். என்ன கை கொடுக்க வரேன், அவங்களுக்கு வந்து முறுக்கு 1.25 கிலோ, ஓலை பக்கோடா 1 கிலோ, தட்டை 1 கிலோ, சீப்பு முறுக்கு 1 கிலோ, கெட்டி உருண்டை 1/2 கிலோ. இதுதான் பலவாரத்தில். மற்றபடி இடியப்ப மாவு, கோதுமை மாவு, ராகி மாவு, உளுந்து கஞ்சி அதெல்லாம் இருக்குது. எல்லாம் 1 கிலோ. இது எல்லாம் வந்து வெளியில் பார்சல். ஆமாங்க, நம்மள்கிட்ட இப்போ ஃப்ரீ ஷிப்பிங் போயிட்டு இருக்குதுங்க. நம்ம இந்த ஃப்ரீ ஷிப்பிங் போகல, ஃப்ரீ ஷிப்பிங்னா என்னன்னு சில பேர் கேட்குறாங்களாம். ஃப்ரீ ஷிப்பிங்னா வந்து நீங்கள் எப்போதுமே நீங்கள் இப்போ ஒரு 5 கிலோ நம்மள்கிட்ட ஜாமான் ஆர்டர் போட்டிங்கன்னா அந்த 5 கிலோவுக்கும் எவ்வளோ கையில் கொரியர் சார்ஜ் வரும்? 200 200 5 கிலோ ஆர்டர் போட்டிங்கன்னா குறைச்சலாம் 200 சார்ஜ் வரும் உங்களுக்கு. அந்த சார்ஜ் இப்போ இருக்காது. 5 கிலோ போட்டிங்கனாலும் 10 கிலோ போட்டிங்கனாலும் எத்தனை கிலோ மாவு வாங்கினீங்கனாலும் மசாலா ஐட்டம் வாங்கினீங்கனாலும் பலவாரத்து கிடையாது. மாவு ஐட்டம் மசாலா ஐட்டம் எது வாங்கினீங்கனாலும் ஃப்ரீ ஷிப்பிங்னா அதுதாங்க. சரி 5 கிலோ இல்லை, இது எல்லாமே இப்போ ஒரு 10 கிலோ கிட்ட வரும். அதனால இப்போ 10 கிலோவுக்கும் அவ்வளோ 500 கிட்ட ஃப்ரீ ஷிப்பிங்காக போய்ட்டு அவங்களுக்கு. அதுதான் ஃப்ரீ ஷிப்பிங்க. யாருக்கெல்லாம் வேணுமோ மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃப்ரீ ஷிப்பிங் சொல்லி போயிட்டு ஃப்ரீ ஷிப்பிங் வந்து இதோட முடிச்சுக்கும். இனிமேல் தீபாவளி கழிச்சும் மழை பிடிச்சிக்கும். அந்தண்டே ஒரு 2-3 மாதம் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மளால் எந்த மசாலா ஐட்டம் மாவு ஐட்டம் எதுவுமே ரெடி பண்ண முடியாது. இந்த அடுத்த மாதம் கொஞ்சம் புரட்டாசி மாதம் வெயில் அடிக்கும். அதில் கொஞ்சோண்டு நாங்கள் மிளகாத்தூள், மல்லித்தூள், இந்த மாதிரி மசாலா ஐட்டம் இது கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அதனால் தீபாவளி இப்போதைக்கு ஃப்ரீ ஷிப்பிங் போயிட்டு யாருக்கு வேணுமோ வாங்கிக்கோங்க. அப்புறமா எப்போ போகிறோம் என்னெல்லாம் சொல்ல முடியாது. அவ்வளோதாங்க இன்றைக்கி வேலை. இப்போ என் வேலை சமையல் வேலையை முடிஞ்சிட்டு அவங்க எங்கள் வீட்டுக்காரங்களும் கையிலும் எல்லாம் பெட்டி போட்டு எல்லாம் பாக்கெட் போட்டாங்க. இது இப்போ எல்லாம் அதுக்கு ஒன்று பப்புள் டாப் சுத்தணும் கையிலே. ஆமாம், இதுக்கு உங்களுக்கு முறுக்குக்கு சீப்பு முறுக்கு எல்லாம் கிடக்குல்ல, அதுக்கெல்லாம் பப்புள் டாப் சுற்றி பெட்டி போட்டாங்கன்னா சரியாக போயிட்டுங்க.
ஒரு 2 மணியோட இப்போ எங்கள் வேலை முடிஞ்சிடும். ஒரு 3-3:30க்கெல்லாம் வந்து பெட்டியும் வச்சு விடுவாங்க. இவ்வளோ தாங்க இன்றைக்கி வேலை. எங்கள் வேலை இன்றைக்கி நான் என்ன செஞ்சேன் என்னென்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். நான் செஞ்சது மாதிரியே முருங்கைக்காய் தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். பாய்.